எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app and available on Play Store and App Store. Buymote e-shopping app இதற்கான லிங்க் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே, செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேரிச்சம்பழம் பார்த்தோம்னா பல வகையான பேரிச்சம்பழம் உண்டு நண்பர்களே. பேரிச்சம்பழம் விளையக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய சுவையும் மனமும் வடிவமும் இந்த மூன்றுமே மாறும் நண்பர்களே. பேரிச்சம்பழத்தில் பார்த்தோம்னா நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தேவையான ஏராளமான விட்டமின்ஸ், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அதிகப்படியான டைட்ரிக் ஃபைபர் போன்ற சத்துக்களும் நிறைந்திருக்கிறது நண்பர்களே. இது உடலுக்கு உடனடியாக எனர்ஜி தரக்கூடிய பழங்களில் மிக ஒரு முக்கியமான ஒரு பழம் பேரிச்சம்பழம். இது வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக அனைத்து வகையான இனிப்பு உணவுகளை செய்யவும் ஏற்ற ஒரு பழம் பேரிச்சம்பழம். அதனால் நேச்சுரல் ஸ்வீட் அளிப்பது உண்டு. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பேரிச்சம்பழத்தை தினசரி சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 வகையான சிறப்பு நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்கள், வீடியோக்குள்ளே போகலாம். 1. அனோமியா குணமாகும். 2. இருதய செயலிழப்பை தடுக்கும். 3. மலச்சிக்கலை தடுக்கும். 4. எலும்புகளை வலுவாக்கும். 5. கேன்சர் வராமல் தடுக்கும். 6. ஞாபக மறதியை தடுக்கும். 7. இரத்த அழுத்தத்தை சீராகும். 8. நரம்புகளை வலுவாக்கும். 9. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. 10. சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த 10 வகையான நன்மைகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உன் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அவங்களும் உங்களை போல பயனடையட்டும். சரி வாங்க நண்பர்கள், நம்ம இந்த 10 வகையான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். 1. அனோமியாவை குணமாக்கும். இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு இரத்தத்தில் அயன் என்னும் இரும்புச்சத்து குறைவாக இருப்பது தான் காரணம். இந்த இரும்புச்சத்து பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்குது நண்பர்களே. 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 0.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது நண்பர்களே. இந்த இரும்புச்சத்தை உடலில் எளிதாக தேவையான விட்டமின் சி சத்து இருக்குது நண்பர்களே. இரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினமும் 4 பேரிச்சம்பழத்தில் இரவில் நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் பேரிச்சம்பழத்துடனும் நீருடனும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை குணமாகும் நண்பர்களே. 2. இருதய செயலிழப்பை தடுக்கும். கடியாக் அரெஸ்ட் என்னும் திடீரென இருதய செல்வருமால் தடுக்கும் ஆற்றல் இந்த பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. சைலேட் என்னும் மூலப்பொருள் அதிகமாக இருக்க இது இரத்த நாளங்களில் இரத்த உறவலை தடுப்பது, ஒரு இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவும். இதில் இருக்கக்கூடும் நார்ச்சத்தும் இரத்த நாணயங்களில் கொழுப்புகளையும் படைவது தடுக்கும். இதன் காரணமாக கடியாக் அரெஸ்ட், அட்டாக் போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கக்கூடும் நண்பர்களே. 3. எலும்புகளை வலுவாக்கும். எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் உருவாகத்திற்கும் மிக முக்கியமான சத்து சொல்லக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் அண்டு மெக்னீசியம் ஆகிய 3 சத்துக்களும் தான் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இந்த 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தோம்னா 39 மில்லிகிராம் கால்சியம் சத்தும் 62 மில்லிகிராம் பாஸ்பரஸ் சத்தும் 43 மில்லிகிராம் மெக்னீசியம் சத்தும் இருக்குது. இது புதிய எலும்புகள் திசுக்கள் உருவாக்க உதவக்கூடிய விட்டமின் கே சத்தும் இதில் இருக்குது. போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதோடு எலும்புகளை நன்கு வலுவாக்கும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும், மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளும் உள்ளவர்களும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் நல்ல ரிசல்ட் தரும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உன் நண்பர்களுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.